Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் மாதாக்கோட்டையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். லூர்து மாதா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், புதுக்கோட்டை, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் இருந்து 657 காளைகளும் 358 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். சீறி பாய்ந்த காளைகளை பாய்ந்து பிடித்த மாடுபிடி வீரர்களுக்கும் மாடுபிடி வீரர்களை அலறவிட்ட காளைகளுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். கும்பகோணம் நந்தவனம் தெரு பகுதியைச் சேர்ந்த கருணாகரன் என்பவர் மீது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதேபோன்று இருசக்கர வாகனத்தில் வந்த பிரதாப், அன்புராஜ் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் ஒடசல்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பள்ளி பேருந்து மோதியதில் 2 மாணவர்கள் பலத்த காயமடைந்தனர். ஒடசல்பட்டி கூட்ரோடு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 அரசு பள்ளி மாணவர்கள் மீது தனியார் பள்ளி பேருந்து மோதியதில் ஒரு மாணவனுக்கு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் இன்னொரு மாணவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து தனியார் பள்ளி பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் வேகத்தடை அமைக்கவும் அவர்கள் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆபத்தான நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து அப்புறப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திமுக அமைச்சர் பெரியசாமியின் சொந்த தொகுதியான ஆத்தூர் அருகே கொங்குப்பட்டியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. இந்நிலையில் தற்போது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சேதமடைந்து காணப்படுகிறது. தொட்டியின் 4 கான்கிரீட் தூண்களும் முற்றிலும் சேதமடைந்து கம்பிகள் வெளியே தெரிவதால் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் அந்த வழியாக பொதுமக்கள் அச்சத்துடன் சென்று வருகின்றனர் என்றும், இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர்.